ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழ் ஆதனூர் திண்டிவனம் கிட்டே இருக்க அந்த கிராமத்தில் அர்ஜுனன் தபசு எப்படி நடக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட மகிமைகளையும் அப்படியே பேசலாம் வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபசு ஏறுறதுக்கான தபசு மரம். அங்கங்கே ஒரு குச்சிகள் நட்டுருப்பாங்க. இதன் படிக்கட்டாக ஏறி தான் அர்ஜுனன் மேலே போய் தவம் செய்வார். எப்படி கல்யாண காலங்களில் வீடுகளில் பந்தக்கால் நடும்போது எப்படி சுவாமி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி கோவில்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப பூஜைகள்லாம் செய்து இதை நட்டு வச்சு இது மேலே அர்ஜுனன் ஏறி தவம் செய்து அவர் பார்த்திங்கன்னா எலுமிச்சை கனிகள் கொடுக்குறாங்கன்னும் போது குழந்தை வரம் கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபஸில் ரொம்பவே சிறப்பானது. அர்ஜுனன் தபசு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக கூட சொல்லுவாங்க. இந்த கூத்து பகுதியில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் ஒவ்வொரு பாடலாக பாடி இந்த படிக்கட்டுகளில் ஏறி உச்சியில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒத்த காலில் நின்று தவம் செய்து பாசுபதாஸ்திரம் சிவபெருமான் கிட்டேருந்து பெறுவார். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கூத்து பகுதியோட கருத்து. இந்த தபசு மரத்தில் அர்ஜுனன் தவம் செய்து கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை கனிகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு குழந்தை பேரு அளிக்கக்கூடிய வரம் கொண்டது. அதனால தான் கிராமங்களில் நிறைய பேர் இந்த அர்ஜுனன் தபஸை மறக்காமல் பங்கேற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் நடைபெற ஆரம்பிக்குது. நான் அரிதாக தளத்தை செய்து உனது செய்தி கேட்கவில்லையா? உனது செய்தி கேட்கவில்லையா? அர்ஜுனன் சொல்வதை யார் அந்த பரவனிடத்திலே போய் சொல்வது தெரியுமா? யார் போய் சொல்வது? யார் போய் சொல்லுவா? நம சிவாய வாழ்க.
நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க 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 நமச்சிவாய வாழ்க இந்த தபசு மரத்தில் ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் சிவபெருமானோட பெருமைகளை பாடியபடி அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சியில் போய் தவம் செய்வார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த கனிகளை பெற்று குழந்தை வரம் பெற்றவர்கள் அடுத்த ஆண்டு இந்த படிகளில் ஊஞ்சல் கட்டிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா 3 தடவை போய் ஆட்டுவாங்க. ஸோ இதை மாதிரி இவங்க ஆட்டுறாங்கன்னு போது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுனன் தபஸில் பங்கேற்று அவங்க கொடுத்த அந்த கனியின் மூலமாக பிறந்த குழந்தைகளை ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா இப்போ வரிசையாக வந்து மஞ்சள் கலரில் இருக்க புடவையில் இதை மாதிரி குழந்தைங்கள போட்டு 3 தடவை ஆட்டுவாங்க. ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தபசு பார்க்குறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானோட அருள் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கடைசி வரையும் முழுமையாக இந்த சிவபெருமான் அருளை பெறணும் போது அர்ஜுனன் தபஸை முழுமையாக பாருங்கள். ரொம்பவே வந்து நீங்கள் இதன் வாயிலாக பார்க்கும்போதும் சரி, நேரில் வந்து எங்கன்னா நமக்கு கிராமங்களில் பார்க்குறோன்னும் போது ரொம்பவே சிறப்பானது. முழுமையாக கடைசி வரையும் இதை பாருங்கள். அண்ணலே கைலாசம் அப்பனே உமையாலேசம் அண்ணனே விளையேறோ விண்ணனே விளையேறோ வருவாங்க சிவபெருமான் கையில் இருக்க பாசுபதாஸ்திரம் அது பார்த்திங்கன்னா யார் வந்து செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 மடங்கு சக்திகள் வந்து கிடைக்கும். அவ்வளோ சக்திகள் கொண்ட அந்த பாசுபதாஸ்திரம் சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கிட்டு போர் புரிகிறாங்கன்னும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த போரில் வெற்றி கிடைக்கும். அந்த பாசுபதாஸ்திரத்தை நம்ம எப்படின்னா அடையணும்னுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்து தபம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த தபத்தை கலைக்கிறதுக்காக இவர் உண்மையாக தான் பக்தி வச்சுருக்காரான்னுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமான் வேடுவர் வேடத்தில் வருவார். வந்துட்டு தவத்தை கலைக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து ஊர்வசி ரம்பா இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மூகாசுரன் அசுரன் பார்த்திங்கன்னா இந்த தவத்தை கலைக்கணும், அர்ஜுனனை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு வரும்போது சிவபெருமான் வேடுவர் வேடத்தில் வந்து அந்த பன்றியை கொல்லுறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜுனனும் வந்து அந்த பன்றி மேலே அம்பு விடுறார்.
இப்போ என்ன சொல்கிறாங்க சிவபெருமான், என்னோட அம்பு பட்டு தான் இந்த பன்றி இறந்தது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க வேடுவர் வேடத்தில் இருக்க சிவபெருமான். அர்ஜுனன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தான் சொந்தமானது. இதை மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் வந்திருக்காரு அப்படின்றது பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு தெரியாது. இந்த திருவிளையாடல் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இந்த கட்டத்தில் நடத்தக்கூடிய திருவிளையாடல். அர்ஜுனனோட கடினமான அந்த தவ வலிமையை பார்த்து சிவபெருமான் பார்த்திங்கன்னா பாசுபதாஸ்திரம் கொடுக்குறார். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மகாபாரத போரில் பாண்டவர்கள் எளிதில் வெற்றி பெறுறாங்க. இந்த பாண்டவர்கள் வெற்றி பெற மூலாதாரம் கூட நம்ம இந்த பாசுபதாஸ்திரத்தை சொல்லலாம். இந்த சிவபெருமான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் போது கண்டிப்பாக நம்ம இந்த தபஸில் பங்கேற்கிறது ரொம்பவே சிறப்பானது. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் போது குழந்தை பேர் அளிக்கக்கூடிய ஒரு மரமாக கூட இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வணங்குறாங்க. பக்தியோட விடாமுயற்சியோட போராடும்போது எதையும் நம்ம சாதிக்கலாம். அதுதான் இந்த தபஸில் நமக்கு கூறவிருக்கிற கருத்து. ஸோ மகாபாரதத்தில் இது முக்கியமான கட்டம் கூட நம்ம சொல்லலாம். அர்ஜுனனோட தவ வலிமையை பார்த்து சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை இதில் கொடுக்குறார். இதில் பங்கேற்கிறதுக்கு குழந்தை வரம் கேட்டு வரக்கூடிய பெண்கள் காலையில் 4 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்ல பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஈர துணியோடு பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி இங்கே நின்று இந்த கனிகளை வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா குழந்தை பேர் பெறுவாங்க. இதன் மூலமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் பெற்றிருக்காங்க. அவ்வளோ சிறப்புகள் கொண்டது தான் இந்த கீழ் ஆதனூரில் நடைபெறக்கூடிய இந்த தபசு. மகாபாரத கூத்துக்கள் பார்த்திங்கன்னா 18 நாட்கள், 10 நாட்கள், 7 நாட்கள் அப்படின்ட்டு சில ஊர்களில் மாறுபட்டு நடைபெறும். முக்கியமாக பார்த்திங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் அந்த பக்கமாக இருக்க நிறைய கிராமங்களில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதங்களில் இதை மாதிரி திருவிழாக்கள் எல்லா கிராமங்கள்லையுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக நடைபெறும். ஸோ நம்ம நகரங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி திருவிழாக்களை பார்க்குறோன்னும் போது ரொம்பவே நல்லது. இளம் தலைமுறையினர் மகாபாரதத்தை தெரிஞ்சுக்கணும் போது இதை பார்க்குறாங்கன்னும் போது அவங்க மனசில் பார்த்திங்கன்னா பசுமரத்தாணி போல் நல்ல ஒரு செழுமையாக எப்பயுமே பதிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய இந்த கூத்து கலைஞர்களோட அந்த பாடல்களாகட்டும், அவர்களோட நடனமாகட்டும், சொல்லும் விதம், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய இளைய தலைமுறையினர் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நண்பர்களோட நகரப்புறங்களில் பகிர்வாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் மகாபாரத கதைகள், இந்த கூத்து கலைஞர்கள் எல்லாருடைய வாழ்வும் பார்த்திங்கன்னா சிறப்பிக்க முடியும். இந்த கூத்து கலைஞர்கள் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வறுமையாக சந்திச்சாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய திருவிழாக்கள் மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா படுகளம், துரியோதனன் எப்படி வீழ்த்தப்படுகிறார் அர்ஜுன பகவானோட அவரோட ஒரு அருளோட அப்படின்றதையும், தீமிதி திருவிழா எப்படி திரௌபதி அம்மன் அவங்களோட கூந்தலில் பார்த்திங்கன்னா துரியோதனனோட ரத்தத்தை தடவி பாஞ்சாலி சபதத்தை நிறைவடைய செய்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாரதத்தோட முடிவு பகுதியாக அமையுது.
அந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா பெண்ணுரிமைக்காக போராடிய ஒரு அம்மனாக வந்து திரௌபதி அம்மன் கருதப்படுறாங்க. ஸோ தனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து அந்த துரியோதனன் வீழ்ச்சியின் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சபதத்தை பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம இந்த கூத்து கலைஞர்கள் பாடுறது மூலமாக, அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதம் சொல்லக்கூடிய பண்டிதர்கள் சொல்வதன் மூலமாக கேட்கும்போது நம்ம செவித்திறன்கள் மூலமாக கேட்குறது நமக்கு மனசில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக பதியும். தபசு தொடர்ந்து வரக்கூடிய துரியோதனன் படுகளம், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன், தீயில் பிறந்த திரௌபதி அம்மன் தீ மிதிக்கிறது, பக்தர்கள் கூட வந்து தீ மிதிக்கிறது. அடுத்தது தர்மர் பட்டாபிஷேகம். இதெல்லாம் பார்க்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பகுதிகள் விளக்கமாக இது எது செய்ய மூலமாக நமக்கு மக்களுக்கு என்னென்ன பயன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போது கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். கிருஷ்ண பரமாத்மா எப்படி துரியோதனன் வீழ்த்துறதுக்காக பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறார், அந்த லீலைகளையும் நம்ம முழுமையாக வந்து கதையோடு வந்து கூத்துக்கலைஞர்கள் ஆடுறதோட நம்ம பார்க்குறோன்னும் போது நமக்கு குழந்தைகளுக்கு தெளிவாக பார்த்திங்கன்னா இது புரியும். ஸோ நாடக வடிவில் இருக்கிறது பாட்டுக்களோடு சேர்த்து நானும் விளக்கமாக வந்து இது ஏன் நடைபெறுது, எப்படி நடைபெறுது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த துரியோதனன் படுகளம் பீமன் வந்து எப்படி வீழ்த்துறார் அதை தெரிஞ்சுக்கணும் போது விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறுதியாக தீமிதி திருவிழா, அர்ஜுனன், அடுத்தது தபசு முடிஞ்ச பிறகு படுகளம், தீமிதி திருவிழா, அடுத்த நாள் பார்த்திங்க தர்மர் பட்டாபிஷேகத்தோட இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நிறைவடையும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த தபசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வர வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கணும் போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.